ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து என்னோட லைஃப்பில் ஒரு ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, குழந்தைக்கு ஒன்று பால் குடிக்க தெரியாமல் இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா பால் பத்தலைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த இந்த சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் செட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் குழந்தைங்களாம் அழுதுகிட்டே இருப்பாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, பால் பத்தலை அதனால தான் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஈஸியாக நம்ம மேலே வந்து அந்த பழியை தூக்கி போட்டுருவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது. ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டபனாக தான் இருந்தேன். வேண்டாம், நான் கொடுக்க மாட்டேன், நான் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து குழந்தைய பார்க்க மாட்டேங்கிற, நீ வந்து உன்னோட இதில் தான் இதாக இருக்க அப்படின்னு சொல்லி என்னை திட்டி என்னை வந்து ஒத்துக்க வச்சுட்டாங்க. ஒத்துக்க வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், குழந்தைக்கு வந்து மாட்டுப்பால் கொடுக்க ஆரம்பித்தோம். மாட்டுப்பால் கொடுக்க ஆரம்பித்து ஒரு 1 வீக் கழித்து பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ணிட்டான். வாமிட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது என் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் பாலும் குடிக்க தெரியல. அந்த லேச்சிங் சரியா இல்லை. ஆனாலும் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு கொடுத்துருவேன். இருந்தாலும் என்ன பண்ணுறான், அந்த மாதிரி இவங்கெல்லாம் அப்படி டார்ச்சர் பண்ணதுனால நான் வந்து மாட்டுப்பால் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க அதுவும் கொஞ்சமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, 50 ml கொடுப்பாங்க. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் எல்லாரும் சொல்லவும் நான் வந்து ஒன்றுமே சொல்லலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்ப வாமிட் பண்ணோன்னா எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து ஒரு மாதிரி முறுக்கி அழுகுறான், உடம்பு முறுக்கி அழுகுறான். ஒரு மாதிரி கேஸ் ட்ரபிள் மாதிரி இருக்குது. அது எனக்கு நல்லா தெரியுது, பாவமாக இருக்குது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மோஷன் போயிட்டே இருக்கான். பால் குடிக்கிறான், மோஷன் போகிறான். ஆனால் ஆக்டிவாக இருக்கான், ஆனால் மோஷன் போயிட்டே இருக்கான். ஒரு மாதிரி தண்ணியாக போகிற மாதிரி இருந்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. சரி நானும் அப்பாவும் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போனோன்னே டாக்டர்கிட்ட இந்த மாதிரி சொன்னோம், இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க, ரெண்டாவது நாங்கள் வந்து மாட்டுப்பால் கொடுக்குறோன்னு சொல்லிட்டேன். சொன்னோன்னா டாக்டர் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை கேட்டு நீங்கள் வந்து மாட்டுப்பால் கொடுக்குறீங்க, நாங்கள் ஏதாவது சொன்னோமா, இந்த குழந்தைக்கோ இல்லை அம்மாவுக்கோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி வேற ஏதாவது மில்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்களே சொல்லுவோம். நீங்கள் வந்து குழந்தை அழுதா உடனே வந்து பாலுக்கு தான் அழுகுறான்னு நீங்கள்லாம் எப்படி நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க? தயவு செஞ்சு இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இனிமேல் வந்து தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்காதீங்க 6 மாதம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு அப்போ தான் வந்து எனக்கு ஹாப்பியாக இருந்தது, நிம்மதியாக இருந்தது. அந்த கில்ட் அப்போ தான் எனக்கு போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து தாய்ப்பால் தவிர 6 மாதம் வரைக்கும் வேற எதுவுமே கொடுக்கல. சாப்பாடு மட்டும் நம்ம வந்து இப்போ என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, குழந்தைங்க அழுதாலே பால் பத்தலை. ரெண்டாவது என் குழந்தை வந்து கொஞ்சம் வெயிட்டும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டான். அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தை ஒரு பிறந்ததுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ள குழந்தை வந்து கொஞ்சம் இழைச்சி தான் அதுக்கப்புறம் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் அது. ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, குழந்தை இழைச்சிட்டே போகிறான்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணி கொடுக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி தப்பை பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் கழிச்சு பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஆனாலுமே கொஞ்சம் ரொம்ப நாள் வரைக்கும் அந்த வயிறு வலி இருந்துகிட்டே இருந்தது அவனுக்கு. அது பால் குடிக்கிறப்பயே அழுவான். அந்த தெரியும், எனக்கே தெரியும், அது தெரியுது, நல்லா ஃபீல் பண்ண முடியும். அப்படியே உடம்பு முறுக்கி ஒரு மாதிரி அழுகும், பாவமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி நம்ம கொஞ்சம் இதாக இருந்திருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணும். தயவு செஞ்சு அந்த தப்பை இனிமேல் யாருமே பண்ணாதீங்க. யார் வேணால் எது வேணால் சொல்லிட்டு போட்டோம், உங்கள் டாக்டர் சொன்னாங்கன்னா கேட்டுக்கோங்க. மற்றபடி நீங்கள் வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நிறைய தண்ணி குடிங்க, நிறைய பால் குடிங்க, பிரெட் எடுத்துக்கோங்க, வெந்தய களி சாப்பிடுங்க, வெந்தய கஞ்சியாக கூட வச்சு சாப்பிடலாம், எள்ளு சாப்பிடுங்க, நிறைய கீரைகள் சாப்பிட்டுக்கோங்க. முருங்கைக்கீரைலாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே பால் நல்லாவே சுரக்கும். அதே மாதிரி இந்த பால் சுறா, அதுக்கப்புறம் ஆட்டு இறைச்சி, அந்த மாதிரிலாம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பால் வந்து நல்லாவே சுரக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, அவ்வளோதான். பால் வந்து குழந்தைங்க வந்து பால் குடிக்க குடிக்க தான் பால் நல்லா ஊறும். இதையும் ஞாபகத்தில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். பாய்.